This is going to be an extremely busy month. I have to watch 104 soccer games, follow the pregame, the postgame, yell useless opinions at the TV. It's a lot. So I knew that when it comes to screening for colon cancer, the choice was clear. The Cologuard Plus test. It can be used at home and can only take 15 minutes, so I can do it during halftime and not miss any action. If you are 45 or older and at average risk, ask your healthcare provider about screening for colon cancer with the Cologuard test. You can also request a prescription at Cologuard.com. இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள், மர்மதேசம். சொல்லுங்க, கூட்டிட்டு போனாங்க, அங்க என்ன பண்ணாங்க, என்ன? ஓகே, அங்க எடுத்துட்டு போனோன்னு நான் அப்படியே பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னடா நம்ம உடம்பு இப்படி இருக்கு, இது இருக்குன்னு. அப்ப அங்க வந்து உட்காந்து ஐயா ஒருத்தர், சின்ன கோயில் தாங்க, ஐயா உட்காந்து பேசினாரு. பேசிக்கிட்டு வெளியே வான்னு சொன்னாரு. வரல. அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னா, கைய புடிச்சிட்டு அந்த கோயில 3 வாட்டி சுத்தினாரு. 3 வாட்டி சுத்திட்டு வந்துட்டு அந்த கோயில் கல்லு தள்ள, அப்பதான் அந்த கோயில் கல்லு போட்டிருக்காங்க சுத்தி. குத்துறது காலில் கைய புடிச்சு அப்படியே கோயில 3 வாட்டி ரவுண்ட் அடிச்சு உட்காந்து ஒரு மாதிரி 7 மாதிரியான மாவை கலந்து உருவத்தை செஞ்சு அந்த இது சொல்லுவாங்கல்ல, சாட்டிகை எடுத்து இடுப்புல அடிச்சாரு. பட்டுன்னு பட்டுச்சு. பட்டுன்னு அம்மானு கத்துன. சின்ன ஒரு எறும்பு கடி மாதிரி. அவர் வேகமா அடிக்கல, சும்மா அப்படி இழுத்தாரு. அந்த தேல் என் மேல பட்டுச்சு இடுப்புல. பட்டு இன்னும் அந்த 7 மாதிரி உருவம் செஞ்சார்ல மாவுல, 7 மாதிரி டக்குன்னு அதுக்கு உயிரை கொடுத்து அதுக்கு என்னமோ செஞ்சு டக்குன்னு இதுல போட்டாரு. இதுல நெருப்புல அதெல்லாம் வந்துச்சு. அப்ப அதுல இருந்து என் உடம்பு அந்த மோமெண்ட்ல இருந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு உடம்பு. என் காலம் அப்படியே அந்த கிபாசா இருந்து காண போச்சு. அதோட எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கட்டி அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இல்ல இந்த பையன் இந்த போயிருக்கான் மோயினி, அவனை பிடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் உடம்புல பூந்துருச்சு. ஸோ அது உட்காந்து என் உடம்புல அதான் வாட்டி எடுத்திருக்கு. ஏன்னா அது இன்னும் கொஞ்ச நாள் அவனை அப்படியே எங்கேயோ போயிட்டு அப்படியே தட்டி விட்டுருக்கோம் மோட்டர்ல. ஆக்சிடென்ட் மாதிரி ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். இவனுக்கு ஐஸ் கொஞ்சம் கூட பொழைச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னே இப்ப மட்டும் அது எனக்கு விட்டுரு போயிருக்கு. அந்த கோவத்தை இப்ப கோவம் இப்ப மட்டும் எனக்கு இருக்கு. அந்த கோவத்தை என்னை விட்டு போயிருக்கு. அது என்னன்னா, எனக்கு கோவம் வந்துச்சு எனக்கு கொண்டு மெசல். அதனால அந்த ரொம்ப அனுமானம் கும்பிடுவேன். ஸோ அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறையும். கோவம் வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவீங்க? மேக்ஸிமம் வரும் கீதா. எனக்கு கல்யாணம் கட்டாத ரொம்ப மேக்ஸிமம். இப்ப கல்யாணம் கட்டி 2 பிள்ளைங்கனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த ஒரு நாள் பூஜையிலே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா சார், இல்ல மறுபடியும் வர வச்சாங்களா? இல்ல அதுக்கு அந்த உருவத்துக்கு உயிரை கொடுத்து, அந்த மாவு 7 மாதிரியான மாவுக்கு உயிரை கொடுத்து அந்த அதை அது என்னை அங்க அந்த அதுக்கு உயிரை கொடுத்து, என் உயிரை அங்க கொடுத்து அந்த பொம்மைக்கு அங்க பாய வச்சு டக்குன்னு நெருப்புல போட்டாங்க, கட்டிட்டாங்க. ஏன் சார் இந்த மோகினி உங்க மேல வந்துச்சுங்களா? அது இங்க அந்த நடந்துச்சா இல்ல போகும்போது? அது வெளியே அது என்னன்னா தோட்டம் என்னென்னமோ இருக்கும், அதுல குட்டை இருக்கும், பெரிய பெரிய குட்டைங்க. சோ அந்த பாதை வெளியே 1 கிலோமீட்டர். சோ நான் ஒண்டிதான் போவேன். நைட்டு வெளியே வரும்போது அது டக்குன்னு என் உடம்புல பாஞ்சிருச்சு. அதுதான் கீதா. சரி, இப்பதான் சார் ஒரு கண்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க நீங்க. பெரிய கண்டவங்க அதை தாண்டி வந்தது ஒரு பெரிய. அதான் சொல்றேன், அவர் சொன்னாரு இந்த மாதிரி தான் பயலுங்க உடம்புல பூந்துட்டு அவனுங்களுக்கே தெரியாம ரொம்ப பிடிச்சி போய் ஒரு கட்டத்துல மோட்டர் தள்ளி விட்டுரும். ஆனா ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி விட்டுரும், கொண்டு போயிடும். அது என் வாழ்க்கை நான் அது ரியலா பார்த்தேன். அதான் சொன்னேன், உடம்புல பார்த்தேன், உட்கார்ந்தது நான் ரியலா பார்த்தேன். நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சது சார். சொல்லுங்க. அதான் சொன்னேன், அந்த கோயிலுக்கு தான் இது நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பாருங்க, எனக்கு தெரியாம நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்புல இருக்கு, வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. யாரும் அக்கா யாருக்கிட்ட சொல்லல, அண்ணனும் யாருக்கிட்ட சொல்ல. பட் அவர் கூப்பிட்டு நான் போய் அதான் சொன்னேன், எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல போங்க. சரி சார், தேங்க்யூ ஸோ மச் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ கீதா, தேங்க்யூ ஸோ மச் கீதா. மர்மதேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதைய கிடையாது, உங்க பெயர், அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.